குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். 2 தினங்களுக்கு முன்பு ஒரு சட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கொண்டு வந்து பிரதமராக இருந்தாலும், அமைச்சர்களாக இருந்தாலும், முதலமைச்சராக இருந்தாலும் ஒரு வழக்கில் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு 30 நாட்கள் சிறையில் இருந்தால் அவர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சட்டத்தை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த சட்டத்துக்கு எதிர்கட்சிகளிலிருந்து மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. ஏற்கனவே பாராளுமன்றத்தில் அமைச்சரோ அல்லது முதலமைச்சரோ, மத்திய அமைச்சரோ அல்லது பிரதமரோ 2 ஆண்டு காலம் தண்டனை விதிக்கப்பட்டால் அவர்கள் பதவி பறிக்கப்படும் என்று சட்டம் நிறைவேற்றப்பட்டு அது அமலில் இருக்கிறது. ஒரு அமைச்சரையோ அல்லது முதலமைச்சரையோ தண்டிக்கப்பட்டு அல்லது அவர்கள் ஜாமீனில் வர முடியாமல் சிறையில் இருந்தால் அவர்களை பதவி நீக்கம் செய்வது, 30 நாட்கள் சிறையில் இருந்தால் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பது நடைமுறைக்கு பொருந்தாது. அதற்கு முக்கியமான காரணம், அவர்கள் அந்த வழக்கில் இருந்து மேல்முறையீட்டில் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் பதவி பறிபோய்விடும். அந்த பதவி பறிபோனதற்கு யார் பொறுப்பு? அது மட்டுமல்ல, அரசியல் கட்சிகள் ஏற்கனவே மற்றும் முதலமைச்சர்கள் ஒருவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் இருந்தால் அவர்களாவே தானாக தங்களுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இதற்காக சட்டம் கொண்டு வந்து எதிர்கட்சிகளை மிரட்டுகின்ற வேலையை மோடி அரசாங்கம் பார்க்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். மோடி அரசாங்கமானது வாக்குகளை திருடி ஆட்சிக்கு வந்திருக்கிறது என்று ஆதாரபூர்வமாக தேர்தல் கமிஷன் அதற்கு உடந்தையாக இருக்கிறது என்று தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மிக தெளிவாக பேட்டி கொடுத்து அதற்கான ஆதாரத்தை கொடுத்திருக்கிறார். இதுவரை தேர்தல் கமிஷன் அதற்கு பதில் சொல்லாமல் சப்பை கட்டுகிறது. இந்த 2024 நடைபெற்ற தேர்தலிலே மோடி அரசாங்கம் வாக்குகளை திருடிதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. இதற்கு பொறுப்பேற்று மோடி அரசு ராஜினாமா செய்ய வேண்டும். மக்களை ஏமாற்றி தேர்தலிலே தில்லுமுள்ளு செய்து மோடி அரசு இப்பொழுது பதவியில் இருக்கிறது. மோடி அரசாங்கம் வீட்டுக்கு அனுப்பும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நம்பர் 1 மாநில அந்தஸ்து. ஆனால் மாநில அந்தஸ்து அவர்களால் பெற முடியவில்லை. 2வது வாக்குறுதி
அவர்கள் மக்கள் மத்தியில சொன்னது, புதுச்சேரி மாநிலத்தில் எங்களுடைய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் புதிய பல்கலைக்கழகங்களை கொண்டு வருவோம் என்று சொன்னார். அதுவும் நடைபெறவில்லை. அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில குறிப்பிடப்பட்ட முக்கியமான அம்சம் 2,50,000 பேருக்கு 5 ஆண்டுகளில் வேலை வாய்ப்பு கொடுத்தோம். 2,50,000 பேருக்கு வேலை வாய்ப்பு. ஆனால் 2,000 பேருக்கு கூட வேலை வாய்ப்பு இதுவரை கொடுக்கப்படவில்லை. பெண்களுக்கு இலவசமாக பஸ்கள் விடப்படும். அது ஒரு வாக்குறுதி. அடுத்த வாக்குறுதி, கொரோனா காலத்தில் மகளிர் சுய உதவி குழு வாங்கிய கடன் முழுவதும் ரத்து செய்யப்படும். இது ஒரு வாக்குறுதி. அடுத்து அவர்கள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டது, முக்கியமாக அரசு காலி இடங்களில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு. இந்த வாக்குறுதிகள் எல்லாம் வாக்குறுதிகளாகவே இருக்கின்றன. ஒன்றை கூட இவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. ஆனால் நாங்கள் சாதனை செய்துவிட்டோம் என்று மக்கள் மத்தியில் தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார்கள். இங்கே இவருடைய புதிய கல்விக் கொள்கையாலே புதுச்சேரி மாநிலத்தில் மிகப்பெரிய அளவில் கல்வித்துடைய தரம் வளர்ந்திருக்கிறது என்று பேசுகிறார்கள். இந்த புதிய கல்விக் கொள்கை புதுச்சேரி மாநிலத்தில் கல்வியினுடைய தரத்தை குறைத்திருக்கிறது. இந்தியை திணிப்பதாலே நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பாதிக்கப்படுகிறார். அதாவது 3வது வகுப்புக்கு தேர்வு, 5வது வகுப்புக்கு தேர்வு, 8வது வகுப்புக்கு தேர்வு, அப்புறம் 9வது வகுப்புக்கு தேர்வு, 10வது வகுப்புக்கு பொது தேர்வு, 11வது வகுப்புக்கு தேர்வு, 12வது வகுப்புக்கு பொது தேர்வு. இது மன உளைச்சலை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்துகிறது. இப்பொழுது இருக்கின்ற தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் மூலம் நாம் நடத்தி வந்த கல்வி திட்டத்தில இந்த அளவு சுமை இல்லை. இந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தினால் மன உளைச்சல் ஏற்பட்டு 2 தினங்களுக்கு முன்பு ஒரு 12வது மாணவி, தனியார் பள்ளியில படிக்கிற மாணவி தற்கொலை செய்து கொண்டு இறந்து விட்டார். அது மட்டுமல்ல, இந்தி திணிப்பை நம்முடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. குறிப்பாக தமிழ் மொழியை புறம் தள்ளுகிறார்கள். அதனால்தான் எங்களுடைய ஆட்சி காலத்திலே இந்த திட்டத்தை நாங்கள் எதிர்த்தோம். இந்த கல்வியில வளர்ச்சி என்று சொல்லுகிறார்களே, இன்று வரை கல்வித்துறையினுடைய இயக்குனர் இடம் காலியாகி 55 நாட்கள் ஆகின்றன. கல்வித்துறை இயக்குனர் இதுவரை நியமிக்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, அதாவது 60% பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கிறது. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு ஆசிரியர்கள் பயிற்சி முறையாக கொடுக்கப்படவில்லை. தனியார் பள்ளியிலேயே ஒரு மாணவி தற்கொலை செய்து கொள்கிறார் என்று சொன்னால், இந்த அரசு பள்ளியில் இருக்கிற பிள்ளைகளுடைய நிலை எவ்வளவு மோசமாக இருக்கும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அரசு பள்ளியிலே உள்ள ஆசிரியர்கள் திணறுகிறார்கள். அவர்களுக்கும் இந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டம் சம்பந்தமாக பயிற்சி முழுமையாக கொடுக்கப்படவில்லை, அரைகுறையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுடைய தரம் குறைந்து இன்று 12வது தேர்வில 75% பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 10வது
70% பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதாவது மத்திய கல்வித்துறையே புதுச்சேரி மாநிலத்தில் 10,000க்கு மேற்பட்ட பிள்ளைகள் படிப்பை நிறுத்தி விட்டார்கள் என்று கடிதம் அனுப்புகிறார்கள் இந்த ஆட்சிக்கு. இதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டாம்? கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டாம். ஏன் கல்வித்துறை இயக்குநரை நியமிக்கவில்லை? இவ்வளவு காலம் ஆகிவிட்டது. அது மட்டுமல்லாமல் இந்த கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும், அதாவது ஆசிரியர்கள் நியமிக்கப்படாமல் பல பாடங்கள்ல பிள்ளைகள் படிக்க முடியவில்லை. புதிய கல்விக் கொள்கையை பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. இதுல இன்னொன்று, அதாவது விருப்ப பாடம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த விருப்ப பாடமானது மாநில அளவிலே ஆசிரியர்கள் அதற்கு மார்க் கொடுக்க வேண்டும். குறிப்பா இந்த பாட்டரி, டிராயிங், அது போன்றவைகள். இது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துல அந்த பிள்ளைகள் ஒரு 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 அதாவது ஒரு ஒரு சப்ஜெக்ட்ல தோல்வி அடைந்தாலும் கூட இதுல அவங்க முழு மார்க் கொடுத்தா அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆனா இந்த கல்வித்துறையானது 90% அரசு பள்ளிகளில் அந்த விருப்ப பாடத்திற்கான அந்த முறையை சிபிஎஸ்இனுடைய தலைமை அலுவலகத்துக்கு இவர்கள் அனுப்பவில்லை, அதனுடைய கோப்பை அனுப்பவில்லை. அதனால் அந்த முழு மார்க் பெறுகின்ற வாய்ப்பு மாணவர்களுக்கு இல்லை. அதனால் காரைக்காலில் 1050 பிள்ளைகள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் 12வது. புதுச்சேரியில அதே நிலைதான் அரசு பள்ளியில. அதாவது கல்வித்துறையானது கேட்பாரற்று கிடக்கிறது, யாரும் பொறுப்பேற்பதில்லை. அதாவது இந்த கல்வித்துறையினுடைய நிலை மிக மோசமா போயிருக்குது நம்ம மாநிலத்தில். அதனால்தான் கல்வித்துறை அமைச்சர் இதற்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். இந்த பாரதிய ஜனதாவுடைய பொறுப்பாளர் புதுச்சேரியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் கூட்டணி பேசவில்லை என்று கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டில் மட்டும்தான் எங்களுடைய கூட்டணி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இதிலிருந்து புதுச்சேரியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ஆர் பாஜக கூட்டணியில் இருக்கிறதா இல்லையா என்ற கேள்விக்குறி உருவாகி இருக்கிறது. இது தமிழ்நாட்டை இவர்கள் பின்பற்ற போகிறார்களா இல்லையா என்பது கேள்வி. அது மட்டுமல்ல, நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல இந்த ரெஸ்டோ பார் விஷயத்தில் மாதா கோயில் வீதியில் ஒரு மாணவர் படுகொலை செய்யப்பட்டது, ஓஎம்ஜி பார்ல படுகொலை செய்யப்பட்டது. இரண்டாவது மாணவர் அதாவது உங்களுக்கு அவர் மதுரையை சேர்ந்தவர். அவர் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இப்பொழுது உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். டாக்டர்கள் அவரை மருத்துவம் செய்தாலும் கூட மிகப்பெரிய அளவில் அவர் பாதிக்கப்பட்ட அவருடைய நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும். பள்ளிகள் பக்கத்தில், மருத்துவமனை பக்கத்தில், குடியிருப்பு பகுதி பக்கத்தில் உள்ள ரெஸ்டோ பார்க்கெல்லாம் மூட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம். இதற்கு எந்த விதமான பதிலையும் இந்த ஆட்சியாளர்கள் இதுவரை செய்யவில்லை. கண் துடைப்பாக 13 ரெஸ்டோ பார்களை மூடுகிறோம் என்று சொன்னார்கள். மறுநாளே அதை திறந்து விட்டார்கள். இது மிகப்பெரிய திறந்து விட்டார்கள். அதில் எவ்வளவு பணம் கையூட்டு பெறப்படுகிறது என்பது மக்களுக்கு எல்லாம் தெரியும். மரியாதைக்குரிய துணைநிலை ஆளுநரை சந்தித்து இந்த ரெஸ்டோ பார்களை மூட வேண்டும் என்றும், படுகொலை செய்யப்பட்ட அந்த மாணவர்களுடைய அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும், சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வலியுறுத்தி அவரை சந்திக்க இருக்கிறோம்.
இது சம்பந்தமாக நீதிமன்றம் செல்வதற்கும் நாங்கள் தயாராக